ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்புல என்னோட வெற்றியை பற்றிய புரிதலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் என்னோட புரிதலை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெற்றியின் ரகசியம் அந்த தலைப்புல வெற்றினா என்னங்கிறத என்னோட புரிதலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப நான் இத்தனை நாள் வெற்றினா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, மெடல் வாங்குறது, அப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். வெற்றினா ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு தனியா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அதுலயே நம்ம கவனத்தை செலுத்திட்டு ஒரு விடாமுயற்சியோட நம்ம இருக்கணும். அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், நம்மளாலலாம் அது முடியாது. கண்டிப்பா வெற்றிங்கிற ப்ராசஸ் ரொம்ப கடினமான பாதைங்கிறத என்னோட புரிதல்ல இருந்தது. ஆனா சில புத்தகங்கள் படித்ததன் மூலமாகவும் நிறைய ஹையர் மாஸ்டர்களோட ஸ்பீச் மூலமாகவும் அது அவ்வளோ ஒரு பெரிய கடினமான பாதை இல்லை, எல்லாருமே அச்சீவ் பண்றதுதான். ஃபர்ஸ்ட் நான் வெற்றிங்கிறத புரிஞ்சு கொண்டதே ஒரு தப்பான இதுலதான் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அதாவது வெற்றினா மெடல் வாங்குறது, அப்புறம் நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய பணக்காரங்களா இருக்கிறது, அப்புறம் கார் வச்சிருக்கிறது, அப்புறம் படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது, ஸ்காலர்ஷிப்ல காலேஜ் போறது, இதெல்லாம் வெற்றி தான். அதோட நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய வெற்றிகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுவும் நம்மளோட வெற்றி தான்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம நல்ல உணர்வுபூர்வமா அனுபவிக்க தான் அந்த பெரிய வெற்றியை நம்மளால அடைய முடியுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன்னா, ஒரு குக்கிங்ல ஒரு புதுசா நுணுக்கமா ஒரு டிஷ் செய்யறேன். அது நல்லா வந்திருக்கு. அது என்னோட ஃபேமிலி குழந்தைங்க நல்லா சாப்பிடுறாங்க. அது எனக்கு எனக்கு அன்னைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. நான் அதை சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய டெய்லியும் நம்ம நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது வெற்றினா வேற எதுவுமே இல்லை, நம்மளோட மனசு திருப்தியோட கூடிய இருக்கிற ஒரு சந்தோஷமான மனநிலை. நம்ம நோக்கத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம என்ன நினைச்சோங்கிறத நம்ம அடைஞ்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷமான நிலை தான் வெற்றி. நம்ம வெற்றிங்கிற ஒரு வார்த்தையோட அப்படியே ஸ்டாப் பண்ணாம அதை ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம பார்க்காம, அது நார்மலான ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம்தான். அது நம்ம கூட தான் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் என்னோட மனநிலை வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இப்போ எனக்கு அதை பத்தின ஒரு புரிதல் வந்தது. இப்ப எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. என்னன்னா என்னாலேயே எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அதாவது வெற்றியை தூரமா வச்சு மலை மாதிரி பார்க்காம என்னோட பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு மாதிரி வச்சு பார்க்கறதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஓ, வெற்றினா இவ்வளோதானே, நம்மளாலையும் செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஓகே, ரகசியம்னா என்னன்னா அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி போகணுங்கிற சில வழிகள் தான். இத்தனை நாள் என்னோட புரிதல் வேற மாதிரி இருந்தது. ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும், கவனம் சிதறாம இருக்கணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கவனம் சிதறாம இருக்கணும். ஆனா நம்மளோட மூளை அந்த மாதிரி வடிவமைக்கப்படல. எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு. நாம வந்திருக்கோம். ஒரே விஷயத்த நோக்கி பயணம் பண்றப்ப நமக்கு கடினமா தோணும். அப்படி இல்லாம நம்ம ரொம்ப ஈஸியாவும் பண்ணி நம்மளோட அந்த ஒரு பெரிய நோக்கத்தை ரொம்ப சுலபமான வழியிலையும் அடைய முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மழை பெய்யறப்ப எப்படி பெய்யுது, ஃபர்ஸ்ட் தூறல் விழுது. தூறல் எப்படி விழுதுன்னு நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா ஒவ்வொரு டிராப்பா தான் வரும். ஒவ்வொரு டிராப்பா விழுந்து விழுந்துதான் அப்புறம் பெரிய சாரலா மழையா பெய்யுது. அந்த மழை நீரெல்லாம் எப்படி செய்யறது? நார்மலா மழை பெஞ்சதுன்னா ஓகே, அது பூமி இழுத்துக்கும். நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா வெள்ளமா வந்துருது.
அந்த இதுதான் வந்து ஆறு ரிவர்ஸ்லயும் சரி, அந்த ரிவர்ல வந்த தண்ணிய வந்து நம்ம டேம்ல சேகரிக்கிறோம். அதாவது சொட்டு சொட்டா விழுற அந்த டிராப்பா விழுற அந்த தண்ணிய நம்ம சேகரிச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய இடத்துல சேகரிச்சு பார்த்தோம்னா பெரிய டேமா இருக்குது. நமக்கு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம சேமிச்ச அந்த டேம் தண்ணிய நம்ம பாக்குறதுக்கே பயமாவும் இருக்கு. அதே மாதிரிதான் கடலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சிறு சிறு துளியா விழுந்த மழை நீரால வந்த ஆறு போய் சேர்ந்ததுனாலதான் கடல்ன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு உருவாகி இருக்குது. நம்ம உலகத்துல பல முக்காவாசி பங்கு வந்து தண்ணியாலதான் இருக்கு, தண்ணி தான் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதாவது நம்ம நம்ம நம்மளோட நோக்கத்தை வந்து பெருசா இருக்கலாம், நம்மளோட நோக்கம் வந்து பெருசா இருக்கலாம். ஆனா வந்து அது பெருசாவே தள்ளி வச்சு வச்சு பார்த்தோம்னா அதை நோக்கி நம்ம பயணம் பண்றது ரொம்ப கடினமா இருக்குங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சின்ன சின்னதா செயல்கள் வந்து நம்ம டெய்லி அந்த நோக்கத்தை நோக்கி செல்லும் செயல்கள். அதாவது இப்ப வந்து நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஹோம் மேக்கரா இருக்கிறேன். அப்ப வந்து என்னால எப்படி முடியும்னா, நான் டெய்லி சமைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா ஹோட்டலுங்கிறப்ப வந்து நிறைய பேருக்கு சமைக்கணும், நிறைய ஆளுங்களை சமாளிக்கணும், அந்த மாதிரி. அப்ப நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இருந்தாதான் என்னால வந்து வெற்றியை நோக்கி என்னால பயணம் மேற்கொள்ள முடியும். அதாவது ஹோட்டல் தொழில என்னால சாதிக்க முடியும். அது எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். அந்த பிராக்டிஸை வந்து ஹெவியா பண்ணாம சின்ன சின்னதா நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப நிறைய டிஷ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட அளவுகள் நமக்கு தெரியணும். அதை வந்து டெய்லி இன்னைக்கு ஒரு டிஷ் நம்ம கத்துக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து நம்ம பார்த்து கத்துக்கலாம். ஓகே, இது நம்ம செஞ்சுட்டோம், இது நல்லா வந்துருச்சு, அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது நான் இதோட அளவு இது அப்படின்னு நோட் பண்ணி நான் வச்சுட்டேன்னா, அந்த டிஷ் வந்து எனக்கு சக்சஸ் ஆச்சுன்னா அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த ஒரு ஸ்டெப் முடிஞ்சது, ஒரு டிராப் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த டிராப், டேம்ல வந்து ஒரு டிராப் ஆஃப் தண்ணி சேர்ந்துருச்சு. அடுத்த டிராப் ஆஃப் தண்ணினா அடுத்த டிஷ். அப்புறம் வந்து அதுலயே வந்து என்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பால்கோவா செய்யறோம்னா, பால்கோவா ஒரு டிஷ்ஷு, பால்கோவா கூட ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குல்கந்த் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்தோம்னா அது குல்கந்த் பால்கோவா அந்த மாதிரி ஒரு டிஷ் நமக்கு சேர்ந்துடும். அதுல ஒரு இன்னோவேட்டிவ்னஸ் நம்ம சேர்த்துடுறோம். இது அடுத்த டிராப் ஆஃப் தண்ணி நம்ம டேம்ல சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து அடுத்த ஒரு இன்னோவேஷன், ஒரு புதிய முயற்சி அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் நம்ம முயற்சி பண்ணி பண்ணி சிறு சிறு துளியா சேர்த்தனோம்னா ஒரு பெரிய டேமுங்கிற தண்ணி வந்து நமக்கு பெரிய முயற்சி, அந்த ஹோட்டல் தொழில்ங்கிற அந்த பிஸ்னஸை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால வெற்றி அடைய முடியும். நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கான்ஃபிடென்ட் வரும். நம்ம கான்ஃபிடென்ட்டோட அந்த தொழில் ஆரம்பிச்சு முழு மகிழ்ச்சியோட, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம், அதெல்லாம் வந்து அந்த டைம்ல ஹாப்பி நமக்கு கொடுக்கும். இது நம்மளால செய்ய முடியும், கண்டிப்பா நல்ல டேஸ்டா தான் செய்ய முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்றப்ப அவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும், சந்தோஷமா அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட வெற்றி. ஸோ நம்ம இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வெற்றியை நோக்கிய பயணத்தை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரிதான் நிறைய பிலிம் டைரக்டர்ஸ் இவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன சின்ன பசங்களாம் வந்து இப்போ ஒரு படம் எடுத்து, அதாவது பெரிய டைரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்த அந்த டைரக்டர்ஸால அச்சீவ் பண்ண முடியாததா அந்த சின்ன சின்ன டைரக்டர்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது. எப்படின்னா அவங்களோட பேஷன் அதை நோக்கி சின்ன சின்னதா அவங்களோட பயணங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ சிறு துளி பெருவெள்ளம், சின்ன சின்னதா நம்ம மேல்பொருளா அந்த டெய்லி சந்தோஷம்,
நம்ம அந்த சிறு முயற்சி எடுக்கிறதுனால அதுல வந்து நம்ம சாட்டிஸ்பாக்சனா நம்மளோட முடிவு வருது, அதனால நமக்கு சந்தோஷமாகுது. அதுதான் நம்மளோட அந்த நாளுக்குரிய வெற்றி. இப்படி பல வெற்றிகள் சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம முழுசா அடையிறப்ப பெரிய வெற்றி நமக்கு வருது. இது வந்து ஒரே ஸ்டெப்பு. அடுத்தது வந்து நிலையான தொடர்ச்சியான விடாமுயற்சியுடன் கூடிய செயல். அதாவது நிலையான நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெற்றியை நோக்கிய பயணத்துல சின்ன சின்னதா செயல்கள் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ணோம்னா லேசா இருக்கணும்னு சொல்றோம். நாம அப்படி பண்றப்ப வந்து ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணி பார்த்துட்டோம், அடுத்த நாள் வந்து அதுலயே ஒரு இன்னோவேட்டிவா ஒரு இதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு வாரம் பண்றோம். ஆனா நம்ம நார்மலாவே நம்ம மனிதனோட அமைப்பு எப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ள வந்துடும். இது நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டு இருப்போம். சரி ஒரு வாரம் நம்ம பண்ணிட்டோமே, ஒரு 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்பு வந்து எப்பவுமே எது ஈஸியா இருக்குதோ அதை தான் வந்து ஏத்துக்க ரொம்ப விரும்பும். ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ரெஸ்ட்டை தான் ரொம்ப விரும்பிட்டே இருக்கும். இன்னும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 2 நாள் எடுத்துட்டோம், அப்புறம் சின்னதா தலைவலி வந்துடும். இன்னைக்கு தலைவலி வந்துருச்சு, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தோணும். ஸோ அப்படியே கண்டினியூஸா நம்ம சோம்பேறித்தனமா அந்த வெற்றி அந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால எப்பவுமே ஒரு செயலை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நிலையா அதை செஞ்சுட்டே இருக்கணும். அதனாலதான் பெரிய பெரிய விஷயத்த வந்து நிலையா செய்யணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கு அவ்வளவுதானே கெப்பாசிட்டி இருக்கு. அதனால வந்து சின்ன சின்னதா தொடர்ந்து கண்டினியூஸா நிலையா கன்சிஸ்டன்சியா செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்து தொடர்ச்சியான சேம் அதே தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த செயல்ல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு இன்னோவேட்டிவ்னஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அடுத்த நாள் இன்னொரு இன்னோவேட்டிவ்னஸ் வரப்ப நமக்கே இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். நமக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அடுத்த இன்னொரு செயலுக்கு உண்டான அடுத்த பயணத்தை நோக்கி நம்ம செல்வோம். ஸோ இப்படிதான் வந்து நிலையான தொடர்ச்சியான விடாமுயற்சியோட நம்ம செயல்பட்டுட்டே இருக்கணும். அப்பனாதான் வந்து அதாவது இது சின்ன செயல் தானே, சின்னதா தானே இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. எப்பவுமே சுறுசுறுப்பா அதை பத்தின ஒரு புரிதலோட தொடர்ந்து விடாமுயற்சியோட செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம இப்ப ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எய்மா வச்சிருக்கோம். ஸோ நம்ம அப்படியாவே நம்பணும், நம்ம ஹோட்டல் தொழில் தான் செய்யறோம், நம்ம வந்து ஒரு செஃப் ஆயிட்டோம், நம்ம அந்த தொழில்ல இருக்கோம், நமக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இன்னைக்கு சேர்ந்துருக்கு, இவ்வளோ நம்ம வந்து அதாவது ஒரு டிஷ் வந்து நல்லா டேஸ்டா வந்துருச்சுன்னா ஓகே நம்ம கஸ்டமருக்கு இது நல்லா ஹாப்பியா டெலிவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அதுவாவே நம்மளையே நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பினாதான் அதுக்குரிய பயணத்தை நோக்கி நம்ம தொடர ஆரம்பிப்போம். அது நம்பாம நம்ம தூரமா அங்க வந்து ஹோட்டல் தொழில், அதாவது அங்க நம்மளோட தொழில் இருக்கு, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதை நோக்கி செல்ற அந்த தூரம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். ஸோ நம்ம வந்து அதுவாவே ஆயிட்டோம் அப்படின்னு இமேஜின் நம்மள நாமே பண்ணிக்கிறப்ப நம்ம நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு நம்மள நாமளே வந்து அதுவாவே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. இப்ப வந்து நம்ம ஒரு டீச்சரா நம்ம ஆகணும், ஒரு நல்ல டீச்சரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப டீச்சராகவே நினைச்சு எல்லாமே படிச்சோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல டீச்சரா ஆக முடியும். அதே மாதிரிதான் என்ஜினியர்ஸும் அதே மாதிரிதான். நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்காம, ஒரு ஸ்டூடெண்டா நினைக்காம நம்ம இன்ஜினியராகவே ஆயிட்டோம் அப்படின்ட்டு லேப்ல அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா கேம்பஸ்ல வந்து கண்டிப்பா செலக்ட் ஆகும், நல்ல ஜாப் கிடைக்கும். அப்படியே நம்ம அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அடுத்து என்ன இதோட பாதையிலனா நோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி
நம்ம கடின உழைப்பு தான் நமக்கு வெற்றி தருங்கிற அந்த இது வந்து கண்டிப்பா உண்மையே கிடையாது. ஸ்மார்ட்டா வேலை செய்யணும், சாமர்த்தியமான வேலையை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க, அம்மியில அரைச்சாதான் டேஸ்டா இருக்கும், மிக்சியை யூஸ் பண்ணா அந்த டேஸ்ட் வரவே வராது அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு அம்மியில அரைச்சிட்டு இருந்தோம்னா எவ்வளோ டைம் ஆகும், நம்மளால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மிக்சியை தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதுல நம்ம அந்த டேஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு. இப்ப நான் வந்து சில பேர் வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போறப்ப அவங்க செப்பல் தான் யூஸ் பண்றாங்க. செப்பல் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் நடக்கிறப்ப இருக்கும். ஆனா வாக்கிங் போறப்ப வந்து தொடர்ந்து வாக்கிங் வந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த செப்பல் கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுக்குதான் இப்ப நிறைய ஷூஸ் வந்திருக்கு. அந்த ஷூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கே வந்து ஷூ போடுறப்ப ஒரு ஆஹா, நம்ம வாக்கிங் போறோம், சூப்பர், நமக்கும் ஒரு புது ஷூ வாங்கிட்டோம், இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு வரும். ஏன்னா நம்மளோட மனதும் நம்மளோட உடம்பும் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மனசு அப்படிதான் புதுசு புதுசா இருக்கிற விஷயத்த நோக்கிதான் போகும். ஒரே விஷயத்துல இருக்கிறதுக்கு அது ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி வந்து ஒரு ஷூ நம்ம வாங்கிட்டோம்னா அடுத்து கண்டிப்பா நம்ம 1 மந்த் போவோம். அந்த ஷூ தர கம்ஃபர்டபுள்னால நம்மளால கண்டிப்பா தொடர்ந்து அந்த வாக்கிங்கே போக முடியும். தொடர்ந்து நம்ம வாக்கிங் போறதே நமக்கு ஒரு வெற்றி தான். பெரிய மெடல் வாங்குறது மட்டும் வெற்றி இல்ல, இது கூட ஒரு வெற்றி தான். நம்ம ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை வந்து தொடர்ந்து செய்யறோங்கிறதே நமக்கு வெற்றி தான். அது நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தருது, அதுக்குண்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது, அதாவது நம்ம உடம்பு குறையுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண கத்துக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்க அப்பா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலையாளுங்க வர்றாங்க, மிஷின்ஸும் இருக்குது, அதாவது புல் கட் பண்ற மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா அப்பா வந்து அந்த மிஷின் வாங்கியும் வச்சுக்குவாங்க, அதாவது பால் மாட்டுல இருந்து பால் எடுக்கிற அந்த மிஷின் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் மாட்டுக்கு எப்படியோ இருக்கும், பசுக்கு எப்படியோ இருக்கும்ட்டு அந்த மிஷினை ஒரு ஓரத்துல வச்சுட்டு அவரு வந்து கையால பீச்சிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா? அது ஹார்ட் ஒர்க் தானே. வயசான காலத்துல உட்காந்து அதெல்லாம் பண்ணணுமா? நம்ம வந்து அதுக்குரிய அந்த ஸ்பீடை லிமிட் பண்ணிட்டு நம்ம எப்படி பண்ணணுமோ அதை யூஸ் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி புல்ல வந்து கையால கட் பண்றதை விட அந்த மிஷின்ல போட்டோன்னா 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் நான் இப்ப புதுசா பிரீத்தி ஜோடியாக் அப்படின்ட்டு ஒரு கட்டர் மிக்சி வாங்கினேன். அதுல வந்து காய் கூட எல்லாம் கியூபா கட் பண்ணி கொடுத்துருது. நம்ம காலையில ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த டைம் எல்லாம் மிச்சம் ஆகுது. கட் பண்ணி ஒரு சொரக்காயை நம்ம கட் பண்ணோம்னா ஒரு 1/2 hour ஆகுது. ஆனா அதுல 1 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது, நம்ம கட் பண்ணி முடிச்சிடுறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கலா இருக்கிற விஷயங்கள், ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கா பண்ணாம எப்படி வந்து அதை சுலபமான முறையில பண்ணலாங்கிற அந்த சாமர்த்தியமான சிந்தனைகள் நமக்குள்ள வேணும். இதுதான் வந்து வெற்றியை இன்னும் சுலபமாக்கும், கடினமாக்காம தூரமா வைக்காம நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா போக வைக்குது. அப்புறம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, நமக்கு எது வருதோ அதைத்தான் நம்ம செய்யணும். நமக்கு வராத விஷயத்த புடிச்சிட்டு தொங்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா அதை கைவிட்டுருவோம். அதை நோக்கிய பயணத்தை நம்மளால தொடரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பிலிப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து ஸ்விம்மிங்ல ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய வாங்கியிருக்காரு. அப்புறம் பூயரோஜ் அப்படின்ட்டு ஒரு பூயராஜ் அப்படின்ட்டு ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட் இருக்காரு. அவர் வந்து ரன்னிங்ல நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. பிலிப்போட ஹைட் வந்து 6.5 inches, அதாவது 6 feet 5 inches. இவரோட கோயராஜோட ஹைட் வந்து 5 feet 7 inches. ஓகேங்களா? 2 பேரோட ஹைட்டை நம்ம சொல்லிட்டோம். இதுல என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா 2 பேருக்குமே பேண்ட் சைஸ் வந்து ஒண்ணுதான். அப்படி இதை எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அது எப்படின்னா, பிலிப்போட கால், அதாவது மேல் உடம்பு பகுதி வந்து நல்ல ஹைட்டா இருக்குது,
கீழ் உடம்பு இடுப்புல இருந்து கால் பகுதி வந்து ஹைட்டு கம்மியா இருக்குது. அதே மாதிரி கோயராஜ் ரன்னிங் அந்த ஒலிம்பிக் அத்லெட்டிக் இருக்காங்கல்ல, அவங்களோட மேல் உடம்பு ஹைட் வந்து கம்மியா இருக்குது, கால் அளவு வந்து ஹைட்டா இருக்குது. ஸோ அவங்க பிலிப் வந்து அவங்களோட ஸ்விம்மிங் அந்த கேமுக்கு உண்டான தகவமைப்புகள் அவங்களுக்கு நேச்சுரலாவே இருக்குது. அப்புறம் கோயரோஜிக்கு அதாவது ஸ்விம்மிங்க்கு வந்து எப்படி நம்மளோட மேல் உடம்பு வந்து நல்லா பெருசா அகன்று இருந்தோம்னா நம்ம ஸ்விம்மிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா ஃபாஸ்டா போக முடியும். அந்த மாதிரி ஒரு தகவமைப்பு அவருக்கு நேச்சுரலாவே இருக்கு. கோயராஜ் அவங்களுக்கு வந்து கீழ் உடம்பு கால்கள் வந்து நல்லா ஹைட்டா இருக்குது. ஓடுறவங்களுக்கு கால்கள் ஹைட்டா இருந்தா எவ்வளவு அட்வான்டேஜா இருக்கும், அவங்க எவ்வளவு அவங்களால ஃபாஸ்டா ஓட முடியும். ஸோ அவங்க வந்து பிலிப் வந்து கரெக்டான அவங்களோட அந்த சாதகமான நிலைய அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்விம்மிங் கேமை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அதை நோக்கி அந்த பயணத்தை மேற்கொண்டதுனால அவங்களால இவ்வளோ மெடல் வாங்க முடிஞ்சது. அதே மாதிரி கோயராஜும் அவங்களோட அமைப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு லாங்கான அந்த கால்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா. அதனாலதான் அவங்களால நிறைய பிராக்டிஸ் பண்ணி நல்ல மெடல் வாங்க முடியுது ரன்னிங்ல. இதே இது நம்ம இப்படி கூட யோசிக்கலாம்ல, அதாவது நமக்குரியதை நம்ம செலக்ட் பண்ணாம இருந்தா என்ன ஆகுங்கிறது. பிலிப்பால வந்து ரன்னிங்ல மெடல் வாங்கினா அவருக்கு ஆசை, ஓகே, ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா அவரோட கால்கள் வந்து சின்னதாகவும் மேலோட வந்து பெருசாவும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப இவங்களோட ஓட்ட அளவு வந்து கம்மியா தான் ஆகும். அவரால் ஸ்விம்மிங்ல வாங்குற அளவுக்கு ரன்னிங்ல வாங்க முடியாது மெடல்ஸ். அதே மாதிரிதான் கோயராஜுக்கும் அவங்களும் லாங் கால்கள் இருக்கிறதுனாலதான் ரன்னிங்ல நிறைய மெடல்ஸ் வாங்க முடிஞ்சது. அவரை ஸ்விம்மிங் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு தனி சிறப்பா கண்டிப்பா ஸ்விம்மிங் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி சிறப்பா செயல்பட்டு மெடல்ஸ் வாங்க முடியாது. ஸோ நமக்கு எது வருதோ அதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண கண்டுபிடிச்சு அதை நோக்கிய நம்மளோட பயணத்தை தொடரணும். அது வந்து நமக்கு கண்டிப்பா வெற்றிங்கிற அந்த நல்ல ஸ்வீட்டான பெரிய பழத்தை நமக்கு கொடுக்கும். இதேதான் நண்பன் படத்துல வந்து விஜய் சொல்வாரு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு. ஸ்ரீகாந்த் வந்து அவங்க அப்பா இன்ஜினியர் ஆகணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா ஸ்ரீகாந்துக்கு வந்து போட்டோகிராஃபர் ஆகணும்ட்டு ஒரு ஆசை. அது வந்து அவரால் இன்ஜினியர் ஆகிற அந்த ஒரு இதை நினைச்சு பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்க அப்பாக்காக படிக்கிறாங்க. லாஸ்ட் விஜய் தான் வந்து உனக்கு எது கரெக்டு, உனக்கு எது சந்தோஷம் கொடுக்குது, நீ எதை பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப அதை தான் நீ பண்ணணும், அப்பனாதான் உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாவும் வெற்றியாவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அத வந்து அவங்க கேட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட அந்த அட்வைஸை நல்லா பிடிச்சிட்டு அவங்க அப்பாட்ட தைரியமா சொல்லி ஒரு போட்டோகிராஃபர் ஆயிடுவாங்க. அவங்க நிறைய அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணுவாங்க. அந்த பிலிம்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதுதான் கான்செப்ட். நம்ம எந்த விஷயத்த நம்ம செஞ்சோம்னா நமக்கு சந்தோஷமும் ரொம்ப எது வந்து நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்குதோ அது வந்து நமக்கு அதுதான் வந்து நமக்குரிய வேலை. அதாவது மற்றவங்களால ஒரு விஷயத்த ஈஸியா பண்ண முடியாது, அது நம்மளால பண்ண முடியும்னா அதுதான் நமக்குரிய வேலை. இப்ப வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டால வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு பேச முடியுது, நல்லா ஹாப்பியா நல்லா இருக்க முடியுது. ஆனா வந்து என்னால வந்து அமைதியா தான் நான் இருப்பேன். ஏன்னா என்னோட நேச்சர் வந்து அமைதி, அவங்களோட நேச்சர் வந்து நல்லா வைபா இருக்கிறது. இப்ப வந்து சோ அவங்க வந்து அமைதியா இருக்கணும்னா முடியுமா? கண்டிப்பா முடியாது. நான் வந்து அவங்கள மாதிரி வைபா இருக்கணும்னா முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா வரும். ஆனா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஆகும். நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸா நமக்கு தோணும். அதனால வந்து நமக்கு எது வருதோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்ப அவங்க வைபா இருக்கிறாங்கன்னா அவங்க மீடியா சார்ந்த ஒரு தொழில்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து அமைதியா இருக்கேன், நல்லா பாக்குறதுக்கு ஒரு இதா இருக்கேன்னா டீச்சர் ஒர்க் அந்த மாதிரி
நான் என்னோட அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி நான் போனேன்னா என்னால அதுல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வராத விஷயத்த நம்ம புடிச்சிட்டு தொங்காம நமக்கு எது வருதோ அது வந்து நம்ம செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து முக்கியமான ஹீரோ யாருன்னா, தொடர்ந்து நம்ம செயல்பட்டுட்டே இருக்கோம். இது இந்த மாதிரி அமைப்புகள், அதாவது நமக்கு உரியது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நம்மளோட ஜீன்லயே அது அமைஞ்சிருக்கு. எப்படி ஃபெல்ப்பு கோயராஜ்க்கு அவங்களோட ஜீன்ல அவங்க உடம்பு தகவமைப்புகள்லாம் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் நம்ம மரபணுவுலயே நம்ம நோக்கத்துக்குரிய சிறப்பம்சங்கள் இருக்கு. அதை கண்டுபிடிக்க தெரியாம தான் நம்ம வந்து எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியாம பல விஷயங்களை பண்ணி தோல்வி அடைஞ்சு நம்ம விரக்தி ஆயிடுறோம். சோ நம்ம தொடர்ந்து செயல்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம சிறு துளி பெருவெள்ளத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி தொடர்ந்து செயல்கள் இருக்கணும். நமக்கு எந்த விஷயத்துல வந்து சந்தோஷமும் ஈஸியாவும் இருக்குதோ அதுதான் நமக்கு உண்டான வேலைன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம செய்யணும். அது வந்து நம்ம ஜீன்குள்ளேயே நம்ம மரபணுக்குள்ளேயே நம்ம பிறக்கும் போதே நம்மளோட சிறப்பம்சங்கள் இருக்கு. சோ நம்ம அது கண்டுபிடிக்க தெரியணும். அது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கிறப்ப நமக்கு உண்டானதை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். எப்படி நண்பன் படத்துல வந்து ஸ்ரீகாந்த் அவங்களோட போட்டோகிராஃபி தான் பிடிக்கும்னு கண்டுபிடிச்சு அதை நோக்கிய பயணத்தை செஞ்சாங்களோ, அதே மாதிரி பிரதீப் ரங்கசாமி அவங்க வந்து எப்படி லவ் டுடே அந்த படத்தை வந்து சூப்பரா டைரக்ட் பண்ணி நல்லா ஒரு ஹிட்டா கொடுத்தாங்களோ, அதே மாதிரி வந்து நம்மளாலையும் நம்மளோட சிறப்பம்சத்தை கண்டுபிடிச்சு நம்மளோட ஹிட்டா கொடுக்க முடியும். அதுதான் நம்மளோட வெற்றிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து முக்கியமான ரகசியம் என்னன்னா, இப்ப வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுதான். அது என்னன்னா, இப்ப நம்ம தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம கிட்ட டேலண்டே இருக்கு. அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அது செய்ய 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 வெற்றியை நோக்கிய பயத்துல நம்ம சின்னதாவோ பெருசாவோ எப்படி பண்ணாலும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம மூளை அப்பனாதான் பழகும். நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல நான் இங்கிலீஷ் பேச கத்துக்கிறேன்னா ஸ்டார்டிங்ல எழுத்து கூட்டி கூட்டி தான் நான் வாசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் படிக்க படிக்க தொடர்ந்து படிக்க படிக்க நம்ம எப்படி சின்ன வயசுல எழுத்து கூட்டி தான் படிச்சோம். அப்புறம் தொடர்ந்து படிக்க படிக்க நல்லா சரளமா பேச ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரிதான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதான் நமக்குள்ள அந்த வெற்றியை நோக்கிய பயணம் வந்து ரொம்ப சுலபமாகும். இந்த பயணத்துல வந்து மிகப்பெரிய தடைக்கலா இருக்கிறது வந்து சலிப்புத்தன்மை, அதாவது போரிங்னஸ். நம்ம எதை எடுத்தாலும் இப்ப ஒரு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க, அந்த குழந்தைங்க டெய்லியும் அவங்க ஸ்கூல்ல வந்து நிறைய படிச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவங்களுக்கு பழகிட்டாங்க. அவங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. இதே இது நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன். நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா நான் சும்மா இருந்தே பழகிட்டு வேற ஏதாவது செய்ய சொல்றப்ப எனக்கு அது போர் அடிக்கும். சோ நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்றப்ப நமக்கு அந்த போருங்கிற அந்த ஃபீலிங், அந்த சலிப்புத்தன்மை நமக்கு ஏற்படும். அதுல முக்கியமா நம்ம வெற்றியை நோக்கிய பயணத்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருப்போம். அதாவது தொடர்ந்து பண்றதுதான் பிராக்டிஸ். ஒரே விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறப்பதான் அதுல வந்து நம்ம நல்லா மாஸ்டர் ஆகும். அதாவது நல்லா திறமைகள் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அமையும். அந்த ப்ராசஸ்ல வந்து நமக்கு ஒரு சலிப்புத்தன்மையும் போரும் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா நம்மளோட மனிதனோட அமைப்பே வந்து அப்படிதான் இருக்கு. அந்த முக்கியமா அந்த போரிங்னஸ வந்து நம்ம கண்டிப்பா தாண்டி வரணும். அந்த கல்ல வந்து தாண்டி வரப்பதான் நம்மளோட வெற்றி வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தவங்க பெருசா அச்சீவ் பண்றாங்களா நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த போரிங்னஸ கடந்து போர் அடிக்காம அவங்க வந்து தொடர்ந்து புதுசு புதுசா இன்னும் நம்மளோட பிராக்டிஸ்ல விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருக்கதான் அவங்க அதுல மாஸ்டர் ஆகி அதுல ஹிட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த வெற்றியில முக்கியமான ரகசியமே நான் என்னோட புரிதல்ல வந்து இந்த போர் அடிக்கிறதா, இந்த சகிப்புத்தன்மைய சகிப்புத்தன்மையோட சகிச்சுக்கிட்டு புதுசா புதுசா ஏதாவது நம்மளோட பிராக்டிஸ்ல ஆட் பண்ணி நம்ம அந்த பயணத்தை வந்து இன்னும் ஈஸியா ஆக்கணும். அந்த மாதிரி நம்மளோட சிந்தனையை எடுத்துட்டு வரணுங்கிறதா என்னோட புரிதல். சோ நம்ம வெற்றியோட ரகசியத்துல சிறு துளி பெருவெள்ளம், அப்புறம் வந்து விடாமுயற்சி, நிலையான கன்சிஸ்டண்டா
தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம ஜீன்லயே நம்மளோட சிறப்பம்சம் இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்புறம் அதை கண்டுபிடிச்சு நம்ம செய்யணும். அப்புறம் வந்து நம்ம போர் அடிக்கிறத நம்ம ஜெயிக்கணும். நம்ம போர் அடிக்கிறத, நம்மளோட சலிப்புத்தன்மை, நம்ம பயிற்சியில இருக்கிற அந்த சலிப்புத்தன்மைய நம்ம தொடர்ந்து ஜெயிச்சாதான் நம்மளால அடுத்த நம்மளோட அந்த வெற்றிங்கிற பலத்தை நம்ம ஃபுல்லா பார்க்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே இது நம்ம தியானத்திலேயே நம்ம ஒப்பிடலாம். எப்படின்னா ஆரம்ப நிலையில வந்து நம்ம 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா 5 நிமிஷமா தியானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளால தியானம் பண்ண முடியுது. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டோம். அடுத்த நாள் 2 மணி நேரம் பண்ணிட்டோம். அடுத்த நாள் 3 மணி நேரம் பண்ணிட்டோம். அப்பாடா நம்ம 3 மணி நேரம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்ட்டு அப்படியே நம்ம இருந்துட்டோம்னா நம்ம தியானத்தின் மூலமா பெற்ற அந்த ஆற்றல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நமக்கு இருக்கவே இருக்காது. தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளோட ஆற்றல் வந்து நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். சோ அது பண்ணதான் நமக்கு அதீத சக்திகளான சூட்சும உடற்பயணம், 3ஆம் கண் பயணம், இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ், 4வது கண் அனுபவமான இன்ட்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால அடைய முடியும். நம்ம பத்ரிஜி கூட அவங்களோட நோக்கத்தை கண்டுபிடிச்சு நமக்கு வந்ததுனாலதான், அவங்களோட ஜீன்லயே அது இருந்ததுனாலதான் நமக்கு இவ்வளோ பெரிய ஆனாப்பன சதின்ற தியானத்தை நம்ம இப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்க நமக்கு கத்து கொடுத்தத அவங்க அடைஞ்ச அந்த வெற்றியின் பலத்தை நம்ம இன்னைக்கு சுவைச்சிட்டு இருக்கோம். சோ நமக்கு உண்டான அந்த பாதைய, நம்மளோட ஜீன்ல இருக்கிற அந்த சிறப்பம்சத்தை கண்டுபிடிச்சு தொடர்ந்து நம்ம பண்றதுக்கு உண்டான சலிப்புத்தன்மைய சகிப்புத்தன்மையோட அகற்றி நம்ம வெற்றியின் பாதையை நோக்கி பயணப்பெற்று வெற்றியின் பலத்தை சுவைப்போம் என்ற என்னோட புரிதலை உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் அமைதியா என்னோட புரிதலை கேட்டுட்டு இருந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட ஹையர் மாஸ்டர்கள், பத்ரிஜி அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். நன்றி மாஸ்டர்ஸ்.